காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் அறிவிப்பு நிறைவேற்றது. அதுக்கப்புறம் தான் காமராஜர் காலத்தில் தான் இடஒதுக்கீடும் இருந்தது. நம் இப்போது எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் நாம் இளைய தலைமுறைகளுக்கு அந்தந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்க வேண்டும். சமூக வலைதளங்களிலே காமராஜரும் அனைத்து விதமான நற்பெயர்களும் நற்பண்புகளும் அவர் ஆட்சி செய்த காலத்தில் இருந்த அனைத்து காரணங்களும் தற்போது நம்ம சமூக வலைதளத்திலே பார்க்க முடிகிறது. இவ்வாறு பெரும் மாபெரும் மனிதர்களுக்கு வேளாச்சேரி பகுதிகளில் அது எல்லா தலைவர்களுக்கும் செலவழிக்கிறது. இந்த நாள் 123வது பிறந்த நாளை ஒட்டி வேளாச்சேரி நம்முடைய இடத்தில் நமக்கு ஒரு காமராஜர் அவர்களின் வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்று இந்த நாட்களில் நானா சங்கம் மூலமாக இந்த தீர்மானத்தை ஏற்று நிறைவேற்றுகிறோம். இந்த வரும் 23வது பிறந்த நாளில் ஒரு வெண்கல சிலை அமைப்பதற்கான இடஒதுக்கீடு அன்பார்ந்த நண்பர்களே, மதியம் 12 மணி அளவில் சைவமான உணவு அனைவருக்கும் வழங்கப்பட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னை மாநகராட்சியும் வணிகர் சங்கங்களும் அனைத்து கட்சியினரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை நண்பர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பு சென்று பெருந்தலைவர் அவரின் முழு உருவ சிலை வேளாச்சேரியில் அமைப்பதற்காக இந்த நாள் நாங்கள் தீர்மானமாக எடுத்துக்கொள்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எல்லாருக்கும் இருக்கிறது. அன்பாக